நகராட்சி அலுவலக கட்டிடத்தை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் தமிழக சட்டமன்ற அறிவிப்புகள் 2022-23 கீழ் ரூபாய் 3,50,00,000 செலவில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி அலுவலகத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் குணசேகரன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடந்த மெகா தூய்மை பணியை வட்டார போக்குவரத்து அலுவலர் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சாலையில் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் இயங்கி வருகிறது. 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்திற்கு தினம்தோறும் வாகன பதிவு செய்வதற்கும் வாகன உரிமம் பெறுவதற்கும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இங்கு குப்பைகள் தேங்கியதால் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அறக்கட்டளை சார்பில் மெகா தூய்மை பணி நடைபெற்றது. பசுமை நேசகரங்கள், GM அறக்கட்டளைகள் மற்றும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலம் நடைபெற்ற தூய்மை பணியை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் துவங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் நடப்போம் நலம் பெறுவோம் நடைபயணத்தில் அமைச்சர் மையநாதன் பங்கேற்றார். மயிலாடுதுறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் 8 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய நடைபயணத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, கோட்டாட்சியர் யுரேகா உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆம்பூரில் திருட்டு நகை வாங்கியதாக கூறி அடகு கடை உரிமையாளரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் உமராபாத் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பிலால் என்பதும் இவர் தான் திருடிய நகைகளை ஆம்பூர் ஷராப் பசார் பகுதியில் உள்ள பிரேம்ஜெயின் மகன் சிக்ரந்த் என்பவருக்கு சொந்தமான அடகு கடையில் வைத்ததாக விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் உமராபாத் காவல்துறையினர் சிக்ரம் என்பவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற ஷராப் பசார் பகுதியில் உள்ள நகைக்கடை மற்றும் அடகு கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த பிரச்சினைகள் அடிக்கடி ஏற்பட்டு வரும் நிலையில் அடகு கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறை உயரதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்நிலையில் இரவு கடையை அடைத்துவிட்டு சென்றவர்கள் மறுநாள் காலை பேக்கரி கடை உரிமையாளர்கள் கடைகளை திறக்க வந்தனர். அப்போது அடைக்கப்பட்ட கடைகளின் ஷட்டரில் இருந்து கரும்புகை வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் விரைந்து வந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இதில் பேக்கரி மற்றும் செல்போன் கடைகளில் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் சாத்தூரை சேர்ந்தவர் செல்லதுரை என்பவர் தூத்துக்குடியிலிருந்து மினி கண்டெய்னரில் லோடு ஏற்றிக்கொண்டு தாராபுரம் பகுதியில் இறக்கிவிட்டு பின்பு திருப்பூருக்கு லோடு ஏற்றிச் சென்றுள்ளார். அப்போது பல்லடம் அருகே பணப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியை கடக்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் ஓரங்களில் இருந்த மரங்களில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் செல்லதுரை லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பின்னர் இதுகுறித்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் போலீசார் செல்லதுரையை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரிந்து வந்த
கிஷோத்குமார் என்ற நிரந்தர பணியாளர் என்பவர் வழக்கம் போல் பணிக்கு வந்தபோது ஆலை நிர்வாகம் முன் அறிவிப்பு ஏதுமின்றி தன்னை பணி நீக்கம் செய்ததாக கூறி நூற்பாலை நுழைவு வாயில் முன்பு தனது மனைவி மற்றும் கைக்குழந்தைகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது இதே நூற்பாலையில் நிரந்தர தொழிலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அவரது தந்தை ராஜா என்பவர் பணி காலத்தில் உயிரிழந்ததாகவும் அவருக்கு வழங்க வேண்டிய பணி கொடைத்தொகை 8 ஆண்டுகள் ஆகியும் இதுநாள் வரை ஆலை நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய பள்ளிவாசலில் தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 417 இஸ்லாமிய மகளிர்களுக்கு ரூபாய் 41,26,000 மதிப்பீட்டில் தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் சிறுபான்மையினர் மக்களுக்கும் திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி, செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் சூரிய பிரகாஷ் என்பவர் சூர்யா என்ற உணவகத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் உணவகத்தின் பின்புறம் உள்ள புகை வெளியேற்ற பயன்படுத்தும் பழுப்பில் அதிக வெப்பத்தின் காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு பாத்திரங்கள் மீதும் பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த செஞ்சி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து செஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.